ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்ற போது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த திருவிழா காலத்தில் எந்த திருவிழாவும் இருந்தாலும் சரி, குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று இந்த வாரம் முழுதும் நிறைய பேர் மாலில் இருப்பாங்க. மாலுக்கு போவாங்க. நிறையா மால் இருக்குல்ல கோலம்பூர்லாம். பெவிலியன் என்ற ஒரு மால் இருக்குது. பெவிலியன் கேள்வி சில பேர் போயிருப்பீங்க. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க பெவிலியனுக்கு? பெவிலியன் சில பேர் போயிருந்தாலும் பயமாக இருக்கும் கை காட்டுறதுக்கு. இங்கே ஒரு 5-6 பேர், இங்கே 6-7-8 பேர், அங்கே 10-12 ஒரு 20 பேர் இங்கே இருக்கிறீங்க. வெளியில் ஒரு சில பேர். ஆங்கில புத்தகத்தையும் கேட்டேன். அப்படி தான் 5-6 பேர் தான் இருந்தாங்க. நம்ம சிரமன் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. மால்க்கெலாம் போக மாட்டீங்க. குறிப்பாக கோலம்பூர் மக்கள்லாம் போக மாட்டீங்க. இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பெவிலியனில் ரொம்ப அழகாக சிறப்பாக அந்த ஜோடினெலாம் இருக்கும். வருஷம் அவங்க நிறையா செல்வாங்க. இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. பல ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் சிங்கப்பூருக்கு போனீங்களா, ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அங்கேயும் சிறப்பாக செய்வாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா, இந்த ஜோடனைகள் அப்படி தான். அதில் கலராக லைட் போடுவாங்களே. என்ன மின் லைட்டா? மின்சாரம் இல்லை, மின்சாரத்தில் தான் ஓடுது. மின்னு அடிக்குமே அந்த லைட்டு. இப்போ தான் இங்கே அடிக்குதுங்களே, அது மாதிரி நிறையா இருக்கும். இந்த லைட்டை பார்க்கறதுக்காக பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போவோம். அதை பார்த்துட்டு போது நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பாருங்கள், அங்கே கூட இருக்குது பாருங்கள், அந்த தீபாவளி லைட்டெல்லாம் இன்னும் எடுக்கலை. அப்படி இப்போ இங்கேயே நான் பார்க்க முடியுது அங்கே. ஸோ இது நம்மளுக்கு ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குது. இது நம்ம கண்ணால் பார்க்கிற ஒரு ஒளி, ஒரு அழகான லைட்ஸு. ஆனால் இந்த ஒளி நம்மளுடைய ஐம்புலன்களை இன்பமாக்குறது. இயேசு
அந்த ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றார். அவரை இந்த ஐம்புலன்களால நாம் பார்க்க முடியாது, ஆனால் இந்த இதயத்தால உணர முடியும். அந்த லைட்டை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் அந்த இன்பம், அந்த சந்தோஷம், தற்காலிகமான இன்பம், தற்காலிகமான சந்தோஷம். அது வந்துட்டோன்னே ஐயோ ஒன்றுமே இல்லையே. இப்போ எல்லாரும் வீட்லேயே லைட்லாம் போட்டிருப்பீங்க, ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு போனோடனே பிள்ளைங்களாம் பார்த்து அது அங்கலாய்ப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய இந்த நற்செய்தி ஞாயிற்றுக்கிழமை படித்தோம், நினைவிருக்கலாம் இல்லைன்னு தெரியல. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த போது அவர் அந்த ஒளியாக திகழ்கின்றார். அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. இந்த ஒளியாக திகழ்கின்றார், அதெல்லாம் படிக்கணும். யோவான் 1:4-5 வரைக்கும் அவரிடம் வாழ்வு இருந்தது. சொல்லுங்க, படிங்க சத்தமா. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்த்தது. இந்த ஒளி நம்ம பாவிக்கும் இந்த மின்சார ஒளிகள், அது கலர் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அது போயிடும், முழுமையாக இன்பம் கொடுக்காது. ஆனால் அந்த இறைவன் இயேசுவின் ஒளி இருந்தால் அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், அந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி வேணுமா, இல்லை தற்காலிகமான மகிழ்ச்சி வேணுமா? தற்காலிகமான மகிழ்ச்சியா? நிரந்தரமானது. சற்று முன்பு ஆங்கில புசில பெரிய கூட்டம், இதே மாதிரி தான் பெரிய கூட்டம். சில பேர் போன வருஷம் சொன்னாங்க, ஃபாதர் எல்லாம் அது வயசானவங்களுக்கு தான் வைக்கிற அந்த பூசை, ஆனால் இளைஞர்களும் குமிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார், ஆமாம் ஃபாதர், அவங்களாம் வெள்ளனே வருவாங்க, அப்போ தான் ராத்திரியில் பாட்டிக்கு போகலாம். பாட்டி நீங்கள் எப்படி? இல்லை 9:30 மணிலாம் முடிஞ்சிடும் ஃபாதர் பூசை, அப்புறம் நம்ம பாட்டியை ஆரம்பிப்போம். உங்கள் பாட்டி எத்தனை மணிக்கு முடியும்? அது எந்தோ தெரியும் ஃபாதர், நாளைக்கு தான் பூசைக்கு வர மாட்டோமே, அது ஒரு 1, 2, 3 மணிக்கு போகும். அந்த பாட்டி எப்படின்னா, இது இருக்கணும், இது இருந்தால் பாட்டி, இல்லைன்னா வீட்டில் உள்ள பாட்டியை தான் பார்க்கணும். ஸோ அன்பார்ந்தவர்களே, தற்காலிகமான இன்பத்துக்காக போய் தேடாதீங்க. நிரந்தரமான இன்பம் உங்களுடைய இந்த கண்களால் பார்க்க முடியாது, இந்த உடலால், இந்த ஆத்மால, இந்த இதயத்தில் உணர முடியும். ஏன் நம்ம உணர முடியாமல் இருக்கணும் என்றால் 2 காரணம். ஒன்று அறியாமல் இருக்கின்றோம், மற்றொன்று உணர்வு பூர்வமாக நாம் வாழவில்லை. One, because we are ignorant. The other one, we are living in unconsciousness. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அடேங்கப்பா. சில பேர் மற்ற இடத்துல வந்திருப்பீங்க, சில பேர் வெளிநாட்டில் கூட, சில பேர் சிங்கப்பூர்லாம் வந்திருப்பாங்க, சில பேர் வேலை செய்கிறீங்க வந்திருப்பீங்க, குடும்பத்தில் சேர்ந்துருப்பீங்க. ஒரு சிலர் கோயிலுக்கே வரதில்லை, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. கிறிஸ்மஸும் ஈஸ்டருக்கும் இங்கே பார்த்து எட்டி பார்த்துட்டு போவோன்னு. இந்த வேளையில் ஒரு சிலர் ஹிந்து சகோதரர் சகோதரிகளும் வந்திருக்கிறீங்களே, அது சந்தோஷம் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க உங்களுக்காக. நீங்க வந்திருக்கிறீங்க, அதான் பெரிய விஷயம். ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். அவர் எப்படி வந்தாரு? குழந்தை வடிவத்தில், எளிமையாக, ஏழையாக, ரொம்ப எளிமையான சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் வெரி ஜென்டல், சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அப்போ அந்த தன்மையில் அவர் வந்த போது அவர் நம்மளுக்கு உணர்த்துறார், நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால், என்னை உன்னுடைய மனதில் தங்க வைத்தால் நீ என்ன போல இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக அவர் மேலே சூப்பர்மேன் விழுந்திருக்கலாம். சூப்பர்மேன், அவர் தம்பி சிரிக்கிறாரு. சிரிப்பா சிரி, அதுக்கு என்ன? சூப்பர்மேன் வந்துட்டோன்னே
அவர் இன்னும் விசேஷம் ஒன்றும் இல்லையே. அவர் குழந்தை வடிவில் சொல்றாரு, நான் உன்னை போல இருக்கிறேனே. ஆனால் ஒன்னே ஒன்று வித்தியாசம், அவருக்கும் நம்மளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். தூய்மையானவர், பாவம் இல்லாதவர். நம்ம எல்லாம் பாவத்தில் இருக்கின்றோம். அப்போ அவரு போல வாழ வேண்டும் என்றால் அவர் அதுக்கு தான் அழைக்கிறாரு. இந்த மூணையும் கடைப்பிடிங்க. பி ஹம்பிள், பி ஜென்டல், பி சிம்பிள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த அகங்காரம், ஈகோ என்னிடமிருந்து போய்விடும். அப்போ யார் பிறப்பாங்க? அவர் தானே இருப்பார். அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த பாவ சூழ்நிலையில் நம்ம இருந்தால் அவருக்கு இந்த இடம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் இந்த திருவிழா கொண்டாடுறோம். அந்த திருவிழாவில் நான் படிப்பினையை பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அந்த படிப்பினை என்னவென்றால் அவர் போல இருக்கிறதுக்காக என்னை அழைக்கின்றார். அவர் போல இருக்கிறதுக்கு அந்த ஒளியில் நான் வாழ வேண்டும். அந்த ஒளி என்னிடம் வர வேண்டும். The light must come into me, not on the outside. வெளியில் உள்ள லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை ரசிக்கிறோம், பார்க்குறோம், இன்பம் கொள்கிறோம், சந்தோஷப்படுறோம். அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் என் உள் இருக்கும் அந்த ஒளி ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டு இருந்தால் நான் மகிழ்ச்சி தவிர வேற ஒன்றும் என்னிடம் இருக்காது. மகிழ்ச்சியில் நான் ஊறி வாழும் பொழுது பாவம் செய்யறதுக்கும் குறைவாக இருக்கும். யாரும் ரொம்ப கோவப்படுறோமோ இன்னும் அதிகமாக கோவப்படுவோம், அதிகமாக தப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். மகிழ்ச்சியில் போங்க. ஏன்னா ஆண்டவர் மகிழ்ச்சி உள்ளவர், அமைதி உள்ளவர், சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், தாழ்ச்சி உள்ளவர். அதெல்லாம் உங்களை சேரும். Go into the light of Jesus and he will absorb you in humility, simplicity, joy, peace, patience and hope. And you will enjoy this life to the fullest. Not half-baked life, to the fullest. முழுமையாக. யோவான் 10:10 சொல்றாரு, நான் வந்தேன், நீ உயிர் வாழ்றதுக்காக வந்தேன், நீ முழுமையான உயிர் வாழ வேண்டும். Not half. I came that you may have life and have life to the fullest. John 10:10. Remember this. அதுக்காக தான் நான் வந்தேன். அதனால் அன்பார்ந்தவர்களை இதை மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் திருவிழா கொண்டாடுறது முக்கியமில்லை. இந்த கண்களால் பார்க்கறது என்னையை ஏமாற்றி விடும். ஞான கண்களால் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது. நம்ம பெரும்பாலுமே இந்த கொடுத்த கண்களால் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது திசை மாற்றி விடும். அந்த ஒளி இங்கே வரும் பொழுது அவர் திசை மாற்ற விட மாட்டார். கவனத்தோடு நீ வாழு என்று அவர் அழைப்பார். இந்த நம்பிக்கையோடு, இந்த கருத்தோடு, இந்த உணர்வோடு நாம் ஆண்டவரை நாடுவோம். இந்த திருப்பலியில் மீண்டும் ஒரு முறை பிறக்கப் போகின்றார். நமக்கு அவரை பெற்றுக்கொள்ள ஆதங்கத்தோடு வருவோம், அன்போடு வருவோம், பாசத்தோடு வருவோம், தாழ்ச்சியோடு வருவோம். ஏனென்றால் அதுதான் அவருடைய தன்மை. ஆமீன்.